அவர் 40 லட்சம் செலவழிக்க தயாராக இருந்தார். ஆனால் அவ்வளவு பணம் தேவையில்லை. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மாணவர் வெளிநாடு செல்லும் முன்னர் என்னை பார்க்க வந்தார். எல்லோரும் ஏற்கனவே வெளிநாட்டில் படிப்பதற்கு அதிக செலவாகும் என்று கூறியிருந்தனர். ஆகவே அவர் அதற்கு ஒத்துக்கொண்டார். கேள்வியே கேட்கவில்லை. 40 லட்சம் ரூபாய் செலவழிக்க ஆயத்தமாக இருந்தார். ஆனால் சில நாடுகளில் பொது, அதாவது பப்ளிக் பல்கலைக்கழகங்களில் கல்வி கட்டணம் மிக குறைவாக அல்லது கட்டணமே இல்லாமல் இருக்கின்றது. கல்வி உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப் மிக உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் கிடைக்கும். திட்டமிடுவது தள்ளுபடியை காட்டிலும் அதிக பணத்தை சேமிக்க உதவும். தவறான நாட்டை தெரிந்தெடுப்பது தேவையில்லாமல் செலவை அதிகரிக்கும் என்பதை நான் அவருக்கு கூறவில்லை. நான் அவர் மதிப்பெண்ணை மாற்றவில்லை, அவரது பின்னணியையும் மாற்றவில்லை. 3 விஷயங்களை மட்டும் மாற்றினோம். நாடு, பல்கலைக்கழகத்தை தெரிந்தெடுப்பது, காலம், அதாவது டைமிங், அவ்வளவுதான். ஆனால் முடிவு மிக குறைந்த கல்வி கட்டணம், தேவையற்ற விண்ணப்பங்கள் செய்யவில்லை, தெளிவான சாதகமான திட்டம். பல மாணவர்கள் பணத்தினால் தோற்கவில்லை, தவறான ஆலோசனையினால் தான் தோற்கிறார்கள். வெளிநாட்டில் படிப்பது செலவேறியது அல்ல, ஆனால் தவறான ஆலோசனை நிச்சயமாக செலவேறியது. வெளிநாட்டில் படிப்பது குறித்து ராகேஷ் ராஜ் புரோஹித் இவ்வாறு ஆலோசனை கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள்.